வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். இந்த தொகுப்பில் குருப்பெயர்ச்சியை பலன் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த குருப்பெயர்ச்சி மிதராசியிலிருந்து கடகராசிக்கு வைகாசி 12ஆம் தேதி 26/5/2026 அன்று அவர் பேச்சு ஆகிறார். எங்கே இருந்துன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. இப்படி ஆகும்போது உங்கள் ராசி மேசராசிக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? அவர் 4ஆம் இடமாக வருகிறார். அப்போ அர்த்த அஷ்டம குரு, அஷ்டம்ங்கிறது 8, அதில் பாதி 4. அப்போ சுகஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு என்னையா செய்வார் அப்படின்னா, உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட, தாய் வழி சம்பந்தப்பட்ட, மனைவி வழியை சம்பந்தப்பட்ட, சகோதரர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விலகும். ஃபஸ்ட்டு என்னையா அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்கள் ஜாத ரீதியாக பலன் கூடலாம் குறையலாம் இல்லையே, ஏதாவது உருவத்தில் நல்ல பொருளாதாரம் வருதுங்க. 10,000 சம்பாத்தியம் பண்ணும் போதும் அப்படி தான் இருந்துச்சு, 20,000 சம்பாத்தியம் பண்ணும் போதும் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி 1,00,000 சம்பாத்தியம் பண்ணுறேன், அப்படி தான் இருக்குது. அதுதான் காலம். ஒரு காலத்தில் மேசராசியில் பிறந்தவங்க டெய்லி 10 ரூபா கையில் இருந்தாலும் அழகாக காணப்பேர் தொழில் அரிச்சு காவேஸ் கஞ்சியை கொடுத்து நிம்மதியாக படுத்துக்குன காலம் நடந்து போய் கொஞ்ச நாள் கழித்து 100 ரூபா சம்பாத்தியம் பண்ணுவீங்க, சைக்கிள் எடுப்பீங்க, நிம்மதியாக படுத்துங்கிருப்பீங்க. இன்றைக்கி 1,00,000 சம்பாத்தியம் பண்ணுறீங்க, அந்த 1,00,000 செலவாகிடுது. நிம்மதியாக தூக்கம் இல்லை, நிம்மதியாக ஒரு படத்துக்கு போக முடியலை, நிம்மதியாக கனவு மொழிக்கு சந்தோஷமாக இருக்க முடியல, ஏன் குடும்பத்தை இருக்க முடியலை. இப்படி இருக்குது மேசராசிக்காரனுக்கு. எப்போ பார்த்தாலும் குழப்பம் குழப்பம் குழப்பம். ஏன் அப்படின்னா, இந்த மேசராசிக்காரர்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. என்னத்தையா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களாம் ஏதாவது காலை கேட்காம இருக்க முடியாது. இசையை நல்ல ஏன்னா தலையில் உள்ளனால இசை பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யார்? மேசராசிக்காரர். அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதில் நல்லா ஏதாவது கேட்கணும். இந்த சில பாட்டை நல்லா விரும்பி கேட்பாங்க. இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்வை, நல்ல படம் பார்க்குறது, நல்லா ரசிக்கிறது, நல்லா ருசிக்கிறது, சாப்பிட்றது. பார்வையினால் அதை சாப்பிட்றோம். ஒரு பொருளை பார்த்து சாப்பிட்ணும் ஆசை, கவர்ச்சி. பழம் வச்சுருக்கேன், மலம் நல்லா ஜம்முன்னு வச்சுருக்கேன், மாம்பழம் வச்சுருக்காயா, சாப்பிட்ணும் ஆசைப்படுறோம், வாங்கி சாப்பிட்றோம். அப்போ கண் சென்று பற்றுது, நாக்கு வந்தால் தான் பற்றுது, காது கேட்டா பற்றுது. இந்த 3மே பற்றோடு இருப்பீங்க. அப்போ அலைஞ்சு கொண்டே இருக்கக்கூடியனா மேசராசிக்காரங்க. சேனாதிபதியாக குடும்பத்துக்கு மூத்தவர், இல்லை குடும்பத்தில் மூத்தவராக இருக்கக்கூடியவங்க, இல்லை கடைசியாக பிறந்தாலும் மூத்தவர்களாகவே வீட்டுக்கு உபயோகமாக இருக்கக்கூடியவங்க. என்ன அப்படின்னா, இந்த மேசராசிக்காரர்களுக்கு கணவனோ இல்லை மனைவியோ அவ்வளவா சிறப்பாக இருக்காது, இல்லை அதிகாரமாக இருப்பாங்க. அவங்க மேசராசிக்காரங்க ஆணாக இருந்தால் மனைவி கொஞ்சம் அதிகாரத்தோடு இருப்பாள். இதே மேசராசி பெண்ணாக இருந்தால் கணவன் அதிகாரத்தோடு இருப்பான். இது பொது. இந்த குருப்பெயர்ச்சி எதை அதை முதல் சொல்லுங்க ஐயா அப்படின்னா, இப்போ சுகஸ்தானத்துக்கு வர்றாரு 4ஆம் இடம். அப்போ சுகஸ்தானத்தில் இருக்கும்போது சுகத்துக்காக அதிகமாக செலவழிப்பீங்க. அப்போ என்னென்ன சுகம்னு பலவே இருக்குல்ல. தன் சுகம் இருக்குது, குழந்தைகள் படிக்கிற சுகம் இருக்குது, சாப்பாட்டுற சுகம் இருக்குது, வெளியில் சுற்றுலா போகிற சுகம் இருக்குது. அப்போ சுகத்துக்காகவே அதிகமாக செலவழிக்கக்கூடிய காலங்களாக வருகிறது. பற்றாக்குறை ஏழச்சனி உரம் ஓடிது. அப்போ ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கீங்க, இதில் இவர் வேறு 4ஆம் கூட ஓடப்பா அப்படின்ட்டு அடித்து பத்துறாங்க. அப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, ஓய்வே இருக்க மாட்டேங்க. அதான் சொல்ல, 10 ரூபா சம்பாத்தியம் பண்ண நேரத்தில் படுத்துக்கணும், 1,00,000 சம்பாத்தியம் பண்ணுறோம், படுத்துக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி ஆகி போச்சு உங்கள் நிலைமை. என்னதான் செய்ய ஐயா? ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஒரு வழி இருக்குது. என்ன குருவைத்தான் தேடிப்போம். அவர் வர நம்ம போயிடணும். கடங்கார வீட்டுக்கு வரக்குள்ளேயும் கடங்கார நீங்கள் பார்த்து போயிட்டீங்கன்னா புரிஞ்சு வச்சா. அது மாதிரி நேராக திருச்செந்தூர் போங்க, ஒரு நாள் தங்குங்க, நல்லா குளிங்க, நல்லா ஐயாவை தரிசனம் பண்ணுங்க, நல்லா பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்க. நல்லா கேட்டுங்க, பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணி தீர்த்தத்தோடு வீட்டுக்கு வந்து வீட்டை தெளிங்க, வீடை வாசமாக வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் உங்கள் எண்ணங்களை சிதற விடாமல் குடும்பத்து கூட இருங்க. உங்களுக்கு முதல்ல குடும்பம்தான் முதல் இடம். தலைமை சரியான நிலைமை சரியாகும். நீங்கள் தலைமை பண்பு உள்ளவங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பார்த்து தான் குழந்தைகளும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய கணவனும் பார்த்து வளர்வார்கள். மேசராசி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உங்களை வச்சு தான் குடும்பம் இயங்குது, உங்களை வச்சு தான் குழந்தை இயங்குது, உங்களை வச்சு தான் தொழிலே இயங்குது. அப்போ உங்களுக்கு நண்பர்கள், உங்களுடைய சொந்தங்கள், உங்கள் பந்தங்கள் எதை பார்த்து மயங்குவார்கள்? உங்களுடைய உழைப்பை பார்த்து மயங்குவார்கள். நல்லா வளர்ந்தாக்காதையா, நல்லா சப்பாத்தி மாட்டாளையா, அவனுக்கு என்னையா? அதனால் உங்களுக்கு உடல் உபாதைகளும் வரும். இந்த கந்தி சொல்கிறோம் பார்த்தீங்களா, கல்லடி வரலாம், கண்ணடி படக்கூடாதுன்றாங்க. அந்த கண்ணு உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். கண்ணில் தூசி விழுகிறது, கண்ணில் கொப்பளை விழுகிறது, இல்லை இந்த சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பல்ல பிரச்சனை வர்றது, நாக்கில் பிரச்சனை வர்றது, கொப்பளம் முகத்தில் வர்றது, ஏதாவது ஒரு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை முகத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் குளிர்ச்சியாக வச்சுக்கணும் முகத்தையும் மனசையும். எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது. அதேமாதிரி குழந்தைகள் அதே மாதிரி தான். ரொம்ப முன்கோவப்பட பெண்கள் ரொம்ப இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு முன்கோவம் அதிகமாக இருக்குது. அப்போ முன்கோவத்தை தவிர்த்து நீங்கள் நல்லா படிங்க. எந்தளவு தலை குனிய படிக்க பின்கால் தலை நிமிர்ந்து வாழலாம். மேசராசிக்காரங்க குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு குனிஞ்சு படித்தா நிமிர்ந்து வாழலாம். கல்வி தாங்க உலகத்தில் மிகப்பெரிய செல்வம். கல்வியை மிஞ்ச செல்வம் எதுவும் கிடையாது. கல்வி படித்தவங்க செல்வம் கீழே அடக்கும், அள்ளிட்டு போவாங்க. உங்களை விலைக்கு வாங்க ரெடியாக இருப்பாங்க. ஏன்? அந்த கல்விக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதையும் உண்டு. செல்வம் உள்ளவன் செல்வத்தை மட்டும் வச்சுருப்பான். கல்வி உள்ளவன் பல செல்வத்தை அவங்க வாங்கியிருப்பாங்க. ஆயா நீ வாயா நீ கூப்பிட்ட. அப்போ செல்வ சீமானாக இருக்கிறதும் செல்வ சீமாட்டியாக இருக்கிறதும் மாணவர்கள் உங்கள் கையிலே இருக்கிறது. அதே போல் குடும்பத்தில் உள்ள மேசராசி பெண்களோ ஆண்களும் உங்கள் கையில் இருக்கிறது. எதையுமே நிதானத்தோட பொறுமையோட குடும்பமாக இருந்து செய்வது மிக அற்புதமான பலனை இந்த குரு 4ஆம் இடம் அள்ளி தருகிறது என்று சொல்லி மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.